சீமானோட பார்வை எண்ணமெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு பயணமாக இருக்கிறத தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஏற்றுக்கிறாங்க. சீமான் வந்து தெளிவாக துணிவாக விஷயங்களை சொல்கிறாருன்னு அவங்களுக்கு சீமான் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது. குறிப்பாக டீலிஸ்டிங் தான் அன்றைக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு உயிர் துடிப்பாக இருக்குது. அதில் வந்து சீமான் பட்டியல் வெளியிட்டதுக்கு ஆதரவாக இருக்கனால அவங்களுக்கு சீமான் மீது மிகுந்த பற்றுதல் இருக்குது. பாஜக பட்டியல் வெளியிட்டிருக்காக அவர் லிப்ஸ் போய் தான் காட்டுறாங்க, ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த மக்கள் மத்தியில் மெல்ல மெல்ல உருவாயிட்டு இருக்கு. எனக்கு வரக்கூடிய தகவல்கள், சாத்தூர் இந்த பகுதியில் வரக்கூடிய தகவல், அந்த சமூகத்தில் படித்த வழக்கறிஞர்கள் எல்லாமே நம்மளை பாஜக புறக்கணிச்சுட்டாங்க, சரியாக நம்மளை ட்ரீட் பண்ணலை, நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றலை, எனவே நாம் மோடிக்கு போட்டவங்க சீமானுக்கே போட்டுடலாங்கிற ஒரு கருத்து தான் அங்கே வருது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இன்னைக்கு பரமக்குடியில் சீமான் போகும்போது அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாபெரும் வரவேற்பு நமக்கு காட்டுது. இயல்பாக அந்த மக்கள் வந்து சீமானை நேசிக்கிறாங்க. தமிழர் ஒற்றுமைக்காக, மறவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்காக தான் சீமான் பேசுகிறார். தென் மாவட்டத்தில் ஏற்கனவே செல்வாக்கில் அந்த எடப்பாடி பழனிசாமியை மேலும் செல்வாக்கில் தட்டி தகர்க்கக்கூடிய சூழ்நிலையாட்டு சீமான் வந்து போல்டாக பாண்டிய நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும், தமிழர் பேர் வைக்கணும், தமிழர் ஒற்றுமைக்காக இருக்கணும், ஏர்போர்ட் பிரச்சனையை வச்சு தமிழர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தமிழர் ஒற்றுமையை பற்றி சீமான் தெளிவாக பேசுகிறாரு. சீமானுக்கு வந்து அதில் ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்குது. வாக்கு வங்கி அரசியலை விட தமிழர் ஒற்றுமை, தமிழ் ஜாதிகளின் ஒற்றுமைங்கிறது அவருக்கு தெளிவான ஒரு தன்மை இருக்குது. ஸோ தேனியில் பட்டியல் வெளியேற்று மாநாடுங்கிறது கலைஞர் ஜெயலலிதா மாநாடு போட்டால் எப்படி கூட்டம் வருமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் தானே சாரசாரியாக மக்கள் எழும்பி வராங்க. ஸோ எல்லா வகையிலையும் இந்த மக்களை வந்து ஒரு தமிழர்களாக ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்லாதுங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே இவங்களோட கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம்னு சொல்லும்போது அதையும் உள்வாங்கி அதற்கும் தன் முழு ஆதரவை கொடுத்து சீமான் களத்துக்குள்ளே இருக்கிறதுனால சீமான் மீது இந்த மக்கள் மிகுந்த பற்றுதலோடு நாம் தமிழரை நோக்கி நகர்றாங்க. இது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு இருந்து அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஹேஷ்டேக் பரமக்குடியில் சீமான்ற ஹேஷ்டேக் வந்து ட்விட்டர் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருந்துட்டு வருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தியாகி இமானுவேல் சேகரன் அவரோட நினைவை ஒட்டி சீமான் அவர் வந்து மரியாதை செலுத்த வந்து சென்றிருக்காரு. இந்த தருவாயில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வரவேற்பு வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மத்தியில் வந்து சீமான் அவர்கள் வந்து கிடைத்திருக்கு. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் வந்து நாம் தமிழர் சீமானை நோக்கி கன்சல்டேட் ஆகிறாங்க. மதுரை விமான நிலையம் விஷயம் வந்து பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் வள்ளலாருக்கு இணையான ஒரு தியாகி, அவர் பேரா அல்லது தியாகி இமானுவேல் சேகரனா பேரான்னு வந்த பிறகு சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனா பேரான்னு வந்தபோது பொதுவாக அரசியல் கட்சிகள் அதில் ஒரு நடுநிலை பாதையை எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சீமானோட தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இழந்த பிறகு தரவுகளோடு தான் நான் சொல்கிறேன், 8% திருநெல்வேலியில் நாம் தமிழர் எடுத்திருக்காங்க, அதே 8% தான் அதிமுக எடுத்திருக்காங்கன்னா அது பெரிய கட்சி, ரெட்டலை சின்னம், பணபலம், இந்து நாடார் கேண்டிடேட்டு, சீமான் யாதவ் ஒரு கேண்டிடேட்டை போட்டு 8 எடுத்துட்டாரு. கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் ஆதரவு, முபாரக் எஸ்டிபிஐ பாளையங்கோட்டை ஆதரவு, தென் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி தேமுதிக ஆதரவு எல்லாம் இருந்தும் 8ன்னு சொன்னால் தென் மாவட்டத்தில் கூட்டணியாக எடுத்த எடப்பாடி ஓட்டும் தனிச்சு எடுத்த சீமான் ஓட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா துக்ளக்கில் கூட அதை இதையாக எழுதலாம், துக்ளக் இதையாக அதை ஒப்பிட்டு எழுதலாம். அவர் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர், அல்லது இது சாணக்கியாவில் தம்பி ரங்கராஜ் பாண்டே நேர்மையான யூடியூப்பர் அதை போடலாம், அல்லது ஜேபிசி ஸ்ரீராம் சர்வைக்கு முன்னாடி ரிசல்ட்டு என்னன்னு அவர் ஒரு அனலிஸ்ட் பார்வையை சொல்லலாம். இவங்கெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த சிச்சுவேஷனை நான் பார்த்ததில் இணையாக இருக்கும்போது எடப்பாடி டெஸ்பரேட் ஆகிறார். டெஸ்பரேட் ஆகி அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சுப்பிரமணிய சாமி கேட்கும்போது புறக்கணித்த ஒரு விஷயத்தை திடீர்னு வந்து எடுத்து தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சமூக ஒற்றுமையை பற்றி கவலைப்படாமல் பொறுப்பில்லாத ஒரு முதலமைச்சராக, இப்படித்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பொறுப்பில்லாத ஒரு முதலமைச்சராக செயல்பட்டார். அதே மாதிரி பொறுப்பில்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவராட்டு இன்றைக்கி வந்து
அவர் சில விஷயங்களை சொல்லும்போது தென் மாவட்டத்தில் ஏற்கனவே செல்வாக்கில் அந்த எடப்பாடி பழனிசாமியை மேலும் செல்வாக்கில் தட்டி தகர்க்கக்கூடிய சூழ்நிலையாட்டு சீமான் வந்து போல்டா பாண்டிய நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும், தமிழர் பேர் வைக்கணும், தமிழர் ஒற்றுமைக்காக இருக்கணும், ஏர்போர்ட் பிரச்சனையை வச்சு தமிழர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தமிழர் ஒற்றுமையை பற்றி சீமான் தெளிவாக பேசுகிறாரு. தன் கொள்கையில் தெளிவாக சீமான் இருக்கிறார். அரசு அமைப்பிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் பேர் சொல்கிறாங்க. அது ஒரு லீடரை சொல்லலை, பட் அமைப்பு ரீதியாக கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஒரு லீடராக சீமான் வந்து தமிழர் ஒற்றுமைக்காக பாண்டியன் நெடுஞ்செழியன்னு தெளிவாக ஒரு இதை சொல்கிறாருன்னு சொன்னால் சீமானுக்கு வந்து அதில் ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்குது. வாக்கு வங்கி அரசியலை விட தமிழர் ஒற்றுமை, தமிழ் ஜாதிகளின் ஒற்றுமைங்கிறது அவருக்கு தெளிவான ஒரு தன்மை இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இந்த தமிழர் ஒற்றுமைக்காக அவர் நிற்கிறதுனால அந்த ஒற்றுமை நல்லது. வரும் காலத்தில் கலவரம் செய்யக்கூடிய 2 சமூகங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களுக்கும் ஒட்டுமொத்த சமூகங்களுக்கும் அது கேடு, தென் மாவட்ட வளர்ச்சிக்கு கேடுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது சீமானோட பார்வை எண்ணமெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு பயணமாக இருக்கிறத தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஏற்றுக்கிறாங்க. சீமான் வந்து துணிவாக விஷயங்களை சொல்கிறாருன்னா அவங்களுக்கு சீமான் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது. குறிப்பாக டீலிஸ்டிங் தான் அன்றைக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு உயிர் துடிப்பாக இருக்குது. பட்டியல் வெளியேற்றம் தான் மெல்ல தேவேந்திர குல வேளாளர்கிட்ட மெயின் பிரச்சனையாக வந்துச்சு. பட்டியல் வெளியேற்றம், டீலிஸ்டிங், அட்டவணை பிரிவிலிருந்து வெளியேறணுங்கிறது தான். அதுக்காக கனிராஜ் மல்லர் போன்ற தம்பிகள்லாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து சீமான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக இருக்கனால அவங்களுக்கு சீமான் மீது மிகுந்த பட்டியல் இருக்குது. பாஜக பட்டியல் வெளியேற்றுக்காக அவர் லிப்ஸ் போய் தான் காட்டுறாங்க, ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த மக்கள் மத்தியில் மெல்ல உருவாயிட்டு இருக்கு. ஐஎம் நரேந்திரர் இவ்வாறு தேவேந்திரர்ன்னு மோடி வந்து அந்த மக்களுக்கு வாக்குகளை பெற்றார். தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் பண்ணி கொடுத்தாரு. கவர்னர் இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு போனார். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாட்டு அந்த மக்கள் நினச்சாலும் கூட பாஜக அரசியல் வந்து அவங்கள புறக்கணிக்கிறங்கிற ஒரு ஆதங்கமும் பாஜக அரசியல் மேலே அவங்களுக்கு இருக்குது. ஸோ மோடி தான் பாஜக அரசியலில் நமக்கு சாதகமாக இருக்காரே தவிர மற்ற பாஜக தலைவர்கள் வந்தவர்கள் யாருமே, பொன்னார்லேருந்து தமிழிசையிலேருந்து யாருமே அவங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிற ஒரு மன வருத்தமும் மன கிளேசமும் அவங்களுக்கு இருக்குது. அதே வேளையில் சீமான் நேரடியாக அவங்களோட உணர்வை மதிக்காரு, அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாருங்கும் போது சீமான் மீது அவங்களுக்கு மிகுந்த பற்றுதல் இருக்குது. கனிராஜ் கூட இன்றைக்கி அதான் சொன்னான், மோடிக்கு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் சீமானுக்கு சட்டமன்றத்தில் போட தயாராக இருக்கிறோம், சீமான் பின்னாடி நின்று ஒரு திரட்சியான ஒரு சமூகமாக நின்னாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க, ஸோ இந்த முறை நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற ஒரு கருத்து அந்த சமூக மக்கள் மத்தியில் வெகுவாக பரவிட்டுருக்கு. தேனியில் பட்டியல் வெளியேற்று மாநாடுங்கிறது கலைஞர் ஜெயலலிதா மாநாடு போட்டால் எப்படி கூட்டம் வருமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் தானே சாரசாரியாக மக்கள் எழும்பி வராங்க. ஸோ எல்லா வகையிலையும் இந்த மக்களை வந்து ஒரு தமிழர்களாக ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்லாதுங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே இவங்களோட கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம்னு சொல்லும்போது அதையும் உள்வாங்கி அதற்கும் தன் முழு ஆதரவை கொடுத்து சீமான் களத்துக்குள்ளே இருக்கிறதுனால சீமான் மீது இந்த மக்கள் மிகுந்த பற்றுதலோடு நாம் தமிழரை நோக்கி நகர்றாங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான். அந்த மக்கள் வந்து திரளக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்க தான். ஏற்கனவே ஜான் பாண்டியன் முதுகுளத்தூரில் 91ஆம் ஆண்டு 2வது வந்தார். அப்போ ராஜீவ்காந்தி மர்டர் இல்லைன்னா ஜான் பாண்டியன் ஜெயித்திருப்பார், பாமக சார்பாக தான் வந்தார். தென் இரும்புரை குணசேகரன் தேனியில் வந்து பெரிய அளவு வாக்கெடுத்தார். தென் தமிழகத்தில் பொது தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் நிறைய பேர் வேட்பாளர்களாக நின்று தனியாக திரண்டாங்க. கிருஷ்ணசாமி தலைமையில் திரண்டாங்க. இப்போ கிருஷ்ணசாமி தலைமையில் திரண்டவங்க கடைசியாக உள்ள தேர்தலில் ஒரு 36,000 ஓட்டு தான். கனிராஜ் தான் அந்த டேட்டா அனலிஸ்டாக தந்தான் எனக்கு தம்பி, 36,000 ஓட்டு தான். ஒட்டப்பிடாரத்துலேயும் நாம் தமிழர் வேட்பாளரோட கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு குறைவுங்கிற தகவல்கள்லாம் வருது. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது சட்டமன்றத்தில் நம்ம கோரிக்கைகளை நமக்காக சொல்லி நிற்கக்கூடிய சீமான் பின்னாடி நிற்கணுங்கிறது அந்த மக்கள் மத்தியில் தமிழ்நாடு ஃபுல்லாக டெல்டா தென்புலம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தமிழன் எவனும் தாழ்ந்தவன் அல்லங்கிற ஒரு அடிப்படையில் சீமான் வந்து அந்த மக்களின் உயர்வுக்காக அந்த மக்களின் உயரிய விளிம்பங்களை முன்னிறுத்தி களமாடுறது வந்து அந்த மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. குறிப்பாக பொது பார்வையில் பல்லர்களே பாண்டியர்கள்ங்கிற ஒரு கருத்தை சீமான் சொல்லும்போது அதற்கு என் தம்பி இசைக்கராஜா வந்து கடன் எதிர்ப்பை தெரிவித்தது மட்டும் இல்லை, பசும்பொண்ணுக்கு சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்போது சீமான் போயிட்டு வந்தார் பசும்பொண்ணுக்கு. அவர் அதுக்கு விளக்கங்களையும் அவர் அது கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த இதுவும் வந்து
ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் நமக்காக தானே அவர் பசும்பொன்ல இந்த நெருக்கடி சந்திக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் சீமான் மீது ஒரு பரிவோடு கூடிய பார்வையும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் வந்திருக்கு. நாம் சீமானை லிட் பண்ணி விட்டு தான் நம்ம அரசியல் அதிகாரமும் அரசியல் வளர்ச்சியும் நம்மளுடைய பட்டியல் வெளியேற்ற இதையும் நிறைவேற்ற முடியும். சீமான் பின்னாடி திரண்டாதான் பாஜக நம்மளை கண்டு அச்சப்படுவாங்க, அல்லது பாஜக நம்மளை டேக்கன் ஃபார் கிராண்டடாக மதித்து ஜஸ்ட் லைக் தேட் நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மோடிக்காக போட்டோம், அசம்பிளில் சீமானுக்காக போட்டு பாஜகவுக்கும் நாங்கள் தனித்தன்மையோடு ஓட்டு போடக்கூடிய ஜாதிங்கிறத காட்டினாதான் நாளைக்கு வந்து பாஜக பட்டியல் வெளியேற்றத்துக்கு சீமானுக்கு கோரிக்கைக்காக பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஓட்டு அழிச்சிட்டாங்க, இனிமேல் இவங்க ஓட்டை வாங்கணும்னா பட்டியல் வெளியேற்றி கொடுத்தாதான் நடக்கும்னு சொல்லும்போது சீமானுக்கு ஓட்டு போட்ட இந்த சமூகம் மீண்டும் தொடர்ந்து சீமானுக்கே ஓட்டு போடுவாங்க. நம்ம பட்டியலை வெளியேற்றி கொடுத்தாதான் நம்ம பக்கம் வருவாங்கங்கிற ஒரு நிர்பந்தமும் அழுத்தமும் சீமானை ஆதரித்து அவங்களுக்கு பாஜக கொடுக்க முடியும். ஸோ இது சட்டமன்ற தேர்தல் தான். அதனால் இதில் சீமான் தான் நமக்கு தமிழக அளவில் தலைவர், தேசிய அளவில் மோடின்னா தமிழக அளவில் சீமான்னு அவங்க சீமானுக்கே வாக்களிக்க வாய்ப்பு உண்டு. எனக்கு வரக்கூடிய தகவல்கள் சாத்தூர் இந்த பகுதியில் வரக்கூடிய தகவல், அந்த சமூகத்தில் படித்த வழக்கறிஞர்கள் எல்லாமே நம்மளை பாஜக புறக்கணிச்சிட்டாங்க, சரியாக நம்மளை ட்ரீட் பண்ணலை, நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றலை, எனவே நாம் மோடிக்கு போட்டவங்க சீமானுக்கே போட்டுடலாங்கிற ஒரு கருத்து தான் அங்கே வருது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இன்னைக்கு பசும்பொன் இன்னைக்கு பரமக்குடியில் சீமான் போகும்போது அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாபெரும் வரவேற்பு நமக்கு காட்டுது. இயல்பாக அந்த மக்கள் வந்து சீமானை நேசிக்கிறாங்க. தமிழர் ஒற்றுமைக்காக, மறவர் தேவேந்திரர் ஒற்றுமைக்காக தான் சீமான் பேசுகிறார். சீமான் ஒருத்தரால் தான் மறவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேசிய தலைவர் எல்லா ஜாதியாலையும் வாக்களித்து பாராட்டி எம்பியானவர், அவரையும் தியாகி இமானுவேல் சேகரனையும் ஒரு சேர புகழ்ந்து ஒருதாய் மக்களாக அதை கொண்டு போக முடியுது. அந்த வகையில் சீமானுக்கு இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை, அவங்க பசியப்ப ஜாதியான தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்களோ எதுவுமே இல்லை. தென்காசி மாவட்டத்தில் அனந்தன் ஐயா சாமின்னு ஒருத்தர் இருக்கார். அது பிறகு அதற்கு பிறகு அவங்கள்ட்ட இது கொஞ்சம் ஒரு சிலர் பாஜகவில் இருக்கிறாங்க, அது டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது. நெல்லை மாவட்ட தலைவர்லாம் ஒருத்தர், என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. தென் ஒரு சிலர் தான் பாஜக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க அரசியல் அரங்கத்துக்குள்ளே இன்னும் அவங்க பெரிய முக்கியத்துவம் பெற வேண்டிய சூழல் அவங்களுக்கு இருக்குது. மந்திரி சபையிலும் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரதித்துவம் இருக்கிறாரு. கொஞ்சம் லாகா கூட இப்போ திமுக ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. என்றாலும் அவங்க எண்ணிக்கையை பார்க்கும்போது இதெல்லாம் போதுமானது கிடையாது. பசியப்ப ஜாதியாக தான் அரசியல் அதிகார இதுக்குள்ளே இருக்கிறாங்க. 5% உள்ஒதுக்கீடு மேட்ரு கூட அவங்களுக்கு ஒரு பாதிப்பு தான். அதில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமியே எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். ஜெயலலிதா அம்மையார் வந்து கலைஞருக்கு அதிகாரம் கிடையாது, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்குன்னு சொன்னாங்க. அதை தூக்கி போட்டுக்கிட்டு கவுண்டர் ப்ளஸ் அருந்ததியர் தான் சீட்டு வருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கலைஞரை தெய்வமாக மதித்து கலைஞருக்கு வாக்களிக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் வாக்குக்காக கிட்டாக்கனிக்காக ஜெயலலிதா நிலைப்பாட்டில் இருந்து மாறி ஜெயலலிதா பண்ணது தவறு, கலைஞர் பண்ணதான் சரின்னு அந்த முடிவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. ஆனால் சீமான் வந்து 5% கொடுத்தது தவறு, அதனால் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கடும் பாதிப்பு, அதனால் அவங்களுக்கு அருந்ததியருக்கு தனி ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு பிரியாரிட்டி அடிப்படையில் கொடுத்தது தவறு, அதனால் 5% பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிற அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. இப்படி பொது தொகுதியில் ஆதித்தமிழர், பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திர குல வேளாளர் இல்லாமல் யார் வேளாளர், 5% உள்ஒதுக்கீடு பாதிப்புக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும், இப்படி பல இஷ்யூஸ் வந்து அந்த மக்கள் இஷ்யூவை சமூக ஒற்றுமையை கருத்தில் கொண்டு சீமான் செயல்படுவது அந்த மக்கள் மத்தியில் சீமானுக்கு மிகுந்த ஆதரவு வளையத்தை கொடுத்துருக்கு. அவங்க கன்சால்டேட் ஆகக்கூடிய சமூகம் இந்த முறை அவங்க சீமானை நோக்கி கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பாஜகவில் அவங்க ஏமாற்றப்பட்டதாக உணர்றாங்க. ஸோ மோடிக்கு பாராளுமன்றத்தில் வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர்கள் சட்டமன்றத்தில் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது.
குறிப்பாக கடந்த காணொலியில் பேசின தென் மாவட்டங்களில் எடப்பாடி அவர்கள் வந்து வீக் ஆகிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டேட்டாவோட வந்து சொல்லியிருந்தீங்க. எங்கள் முக்குளத்தர் வாக்குகளும் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கேன்ற ஒரு விரக்தியில் தான் இப்போ அந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் அவருக்கு பேக் ஃபயர் ஆகுதா சார்? எலெக்ஷன் இது எதிரொலிக்கும். அதாவது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1% வாக்கு தான் எடுத்தார். எடப்பாடி ஜாதி வந்து எடப்பாடி கட்சி வந்து பொதுத்தள கட்சிங்கிற அந்தஸ்து அதிமுக இழந்துட்டு அவர் தலைமையில் வந்த அப்புறம் 2 ஜாதி கட்சியாக போயிட்டு, அதனால அவர் பன்னீரையும் தினகரனையும் எதிர்கொள்வதற்கு செல்வாக்கு இல்லாத தேவர்களை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் இன்னைக்கு உணர்றார். செல்வாக்கற்ற தேவர்களால் பன்னீரையும் தினகரனையும் எதிர்கொள்ள முடியாதுங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிறார். அதனால டெஸ்பரேட்டாக அவர் சொல்லக்கூடிய இந்த தவறான ஒரு வியூகம்ங்கிறது நாடா, யாதவர், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், செங்குந்தர் இந்த 5 ஜாதி வாக்குகளையும் தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராட்டியே திருப்பிட்டு. நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. வேளாளர் வஉசி பேர் கேட்குறாங்க, பெடும்படு முத்தரையர் பேர் வைன்னு உண்ணாவிரதமே நடந்து. இதெல்லாம் அவர் அவருக்கு எடப்பாடிக்கு மறந்து போச்சா? தெரியாதா? முத்துரமேஷ் நாடார் வந்து கேடிகே தங்கமணி பேர் அவர் எம்பியா இருக்கும்போது வந்தாருன்னு சொல்கிறாப்புல. நமக்கு இந்த இதே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க கூடாங்க தான் நம்ம எண்ணம். இவர் சண்டையை தூண்டி விடுறார். எடப்பாடி பழனிசாமி சண்டையை தூண்டி விடுறார். பொறுப்பற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. இது நாடார், தேவேந்திர குல வேளாளர், யாதவர், முத்தரையர், செங்குந்தர் போன்ற சமூகங்கள் மத்தியில் தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு செல்வாக்கு அப்படியே காலி பண்ணிட்டு நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டில் பார்க்கத்தானே போறீங்க. ரங்கராஜ் பாண்டே வெப் டிவி நடத்துறதுக்கு இந்த உண்மையை பேச மாட்டார். வாரப்பத்திரிகை நடத்துறதுக்கு இந்த உண்மையை பேச மாட்டாங்க. சர்வே பார்ட்டிகள் இந்த உண்மையை பேச மாட்டாங்க. நான் களத்தில் இருந்து வந்தவன், தெரிஞ்சவன், புரிஞ்சவன் அந்த உண்மையை சொல்கிறேன். இவரோட பேச்சு இந்த சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி மேலே பெரும் அதிருப்தியை உருவாக்கிட்டு, இந்த ஆள் பொறுப்பில்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இவருக்கு போய் ஓட்டு போடுவாங்களாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி இவரோட செயல்பாட்டால் தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சேர்த்திருந்த சீமான் இன்னைக்கு 8.3க்கு வந்திருக்கிறார். மீண்டும் இந்த சமூகங்களை வந்து அனைத்து ஜாதிக்கும் பொதுவாட்டு உண்மையிலே சமூக நீதியை நிலைநாட்ட தெளிவாக இருக்கிறது சீமான் தான்னு பெரிய ஆதரவுகளையும் அதிமுகவுக்கு கொஞ்சம் நஞ்சம் போட்ட இந்த சமூக மக்களும் வெறும் 26 சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆதரித்து ஏற்கனவே எடப்பாடி பலகீனப்படுத்தின மாதிரி 26ல மிகப்பெரிய அளவில் பலகீனப்படுத்துவார் சீமான். முடிஞ்சா ரங்கராஜ் பாண்டே ஒரு வீடியோ போட்டு இதில் உள்ள சாதக பாதங்கள் உண்மை நல்லா ரவீந்திர சாமி சொன்னது சரியா தப்பாங்கிறத பற்றி அவர் போடலாம். ஆனால் இப்போ தென் தமிழகத்தில் இப்போ இவங்க 2 பேருக்கு இடையான அந்த வேறுபாடு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காதுன்றீங்களா? இந்த மாதிரி நிலைமை, அதாவது தனிப்பட்ட அதிமுக கூட்டணி இல்லாமல். கண்டிப்பாக கூட்டணி இல்லைன்னா எடப்பாடியோட சீமான் தான் பெரிய தலைவர். கூட்டணியை வச்சு தான் சீமானை விட தேமுதிக செல்வாக்குங்கிறது நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டா விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டி தெளிவாக தெரியுமே. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெளிவாக தெரியுமே. தென்காசி எடுத்துட்டிங்கன்னா ராஜபாளையம், சொல்லிபுத்தூர், விருதுநகரில் விஜயபிரபாரன் சிம்பதி தான். தேனியில் எப்படி? ஸோ தேமுதிக இல்லைனாலே சீமானுக்கு இணையாக தான் இருந்திருப்பார். அடுத்தால புதிய தமிழகம் ரெட்டலையில் நின்னார் அவர். முபாரக்கு திண்டுக்கல்ல நின்னார். முபாரக்கு, புதிய தமிழகம், பிரேமலதா அம்மையார் 3 பேரும் இல்லைன்னா சீமானுக்கு கீழே தான் இது. கேசி பழனிசாமி கவுண்டருக்கு இது தெரியாது. அவர் ரெட்டையில் எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு சமூக சூழலான்னு கேசி பழனிசாமி கவுண்டரு அந்த கே பழனிசாமி கவுண்டருக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பார். உண்மை நிலமா நான் சொல்கிறது தான். சவுக்கு சங்கர் பொய் சொன்னாலும் அது பொய். இவர் ரங்கராஜ் பாண்டே சொன்னாலும் போய். நான் சொல்றது ஃபேக்டரியோட சொல்லக்கூடிய உண்மை நல்லா நடந்த விஷயம். மேலும் இவருக்கு நடவடிக்கையால் மேலும் செல்வாக்கு கலந்து தென் மாவட்டத்தில் சீமானோட எடப்பாடி ரொம்ப கீழே போவார். பாஜக ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாஜகவுக்கு ஓட்டு போட்ட நாடாரு, பாஜகவுக்கு ஓட்டு போட்ட யாதவர், பாஜகவுக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர், பாஜகவுக்கு ஓட்டு போட்ட முத்திரையர்கள் எடப்பாடி தலைமைக்கு போட மாட்டான். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அந்த உண்மை நிலைமையை. அந்த ஓட்ஸ் எங்கே போகின்ற சீமானுக்கு தான் பெரிய அளவில் வரும். ஓகே சார், இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பிரேமலதா அவர்கள் வந்து உண்ணாவிரத நிலைப்பாட்டை வந்து அறிவிக்காமல் இருக்காங்கன்ற ஒரு. இல்லை, பிரேமலதா எடப்பாடி கூட போனால் அவங்க ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியாது. அரசியல் முடிஞ்சு போகும். அது தெரியும் அவங்களுக்கு. நான் தரவுகளோடு தான் சொல்கிறேன். நீங்கள் சிதம்பரத்தில் 35 ஓட்டு அதிமுக ரெட்டால் எடுக்குது. விழுப்புரத்தில் 35 எடுக்குது. பன்னீர்கள் ஆதரவில் தான் அந்த ஓட்டை எடுக்கிறாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லாம் வன்னியர்கள் ஆதரவு நல்லாவே கிடைக்குது ஐயா எடப்பாடிக்கு. ஆனால் எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு போட்ட வன்னியர்கள் தேமுதிகவுக்கு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க சின்ன சிம்பலுக்கு போட மாட்டேங்கிறாங்க. கடலூரில் குறைஞ்சி போகுது. கண்ணுக்கு எதிராக அது தெரியுது. விழுப்புரம் சிதம்பரம் ஓட்டு கடலூரில் தேமுதிக வரல. அப்போ எடப்பாடியை நம்பி எப்படி தேமுதிக ஜெயிக்க முடியும்? நிச்சயமா ஜெயிக்க முடியாது.
ஓட்டு டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு தன் ஓட்டர்ஸ் மேலே ஒரு கண்ட்ரோலே இல்லை. ரொம்ப தெளிவாக சவுக்கு சங்கரும் இதை புரிஞ்சுக்கிடணும், தம்பி தான் சூப்பர் ஸ்டார். ரங்கராஜ் பாண்டே இதை புரிஞ்சுக்கிடணும், தம்பி தான். எப்படி 36,000 ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு உக்கிரவாண்டியில் இருந்த ஓட்டில் அவர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறாரு. பாமக 3வது போயிடுவோமோ, 10.5 கருத்து சொல்ல முடியாமல் திணறி போய் அந்த அச்சப்பட்டு வன்னியர்களோட அந்த எழுச்சிக்கு அச்சப்பட்டு இப்போ அவங்க பிளவுபட்டு கிடக்காங்க, அது வேறு விஷயம். அச்சப்பட்டு ஒரு களத்தை விட்டு ஒதுங்கி நிற்கிறார். அப்போ 36% அதிமுக ஓட்டில் சீமான் இவருக்கு போராட்டத்தை ஆதரிக்கிறார். சபாநாயகர் சர்வாதிகாரிங்கிற போராட்டத்தை இடுமனை குணசேகரனையும் ராமனையும் விட்டு ஆதரிக்கிறார். ரிசல்ட் வந்து பார்த்தா 1% ஓட்டு தான் அதிமுக ஓட்டு சீமானுக்கு ஏறி இருக்கு. எப்படி ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கு? என்ன ரீல விட்டுட்டு இருக்கீங்க? பொய்யா சொல்றீங்க, தரவுகள் இல்லாம பேசுறீங்க ரங்கராஜ் பாண்டே. நான் தரவுகளோட பேசுறேன் ரங்கராஜ் பாண்டே. 36% வாக்குல சீமான் தரப்பு அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சும் 1% தான் சீமானுக்கு ஏறி இருக்கு. என்ன ரங்கராஜ் பாண்டே போய் சொல்லிட்டு இருக்கிறாரு? தப்பா பேசுறாரு, உண்மையை மறைச்சு பேசுறாரு. அப்படின்னா சொல்லுங்க, எனக்கு என்னோட சாணக்கியா வலைவலி படுத்துடக்கூடாது, அதுக்காக நான் பொய் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுங்க. இதுக்கு என்ன பயிர் சொல்றீங்க? எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. 23% எடப்பாடிக்கு விழுந்த ரெட்டலுக்கு விழுந்த ஓட்டு உதயசூரியனுக்கு போயிருக்கு. இடைத்தேர்தல்லாம் சொல்லி தப்பிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாமா, நோட்டாவுக்கு போட்டிருக்கலாமே. ஸோ நீங்கள் ஈரோடு கிழக்கில் கூட நோட்டாவுக்கு 3.5% ஓட்டு கூடிச்சேன். அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. இவரை வச்சு எப்படி தேமுதிக ஜெயிக்கும்? வாய்ப்பே இல்லை தேமுதிக ஜெயிக்கிறதுக்கு. அது பிரேமலதா அம்மையார் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈர்ப்பு சக்தி இல்லாத, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க மு.க. ஸ்டாலினை பார்த்தாங்க. அதனால தான் அவங்க எடப்பாடிக்கு எதிராக விஷயங்களை விமர்சனங்களை பண்ணுறாங்க. ஒரு வேளையில் திமுக பார்கெயின் பண்ணதுக்கு அதிமுக பயன்படுத்தலாமே தவிர கூட்டணி போனால் சுத்தம் இதோட அரசியல் முடிஞ்சு போகும்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏற்கனவே நான் 2016 சொன்னேன், ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் விஜயகாந்த் காலில் விழக்கூடிய அளவுக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவங்க அதில் தப்பு பண்ணாங்க. இப்போ நம்ம சொல்கிறது கரெக்டுங்கிறத உணர்ந்துட்டாங்க. என்ன எவிடன்ஸே தெளிவாக இருக்குது. பாண்டே எப்படி இதை மறைச்சிட முடியும்? சவுக்கு சங்கர் எப்படி மறைச்சிட முடியும்? அதனால தான் இவங்க கோபத்தில் தேமுதிகவுக்கு என்ன இருக்குன்னு எடப்பாடி தூண்டி விட்டு சவுக்கு சங்கர் மற்றவங்களாம் தேமுதிகவுக்கு ஓட்டு இல்லை, 1/2% தானே அங்கே எடுத்து இங்கே எடுத்துன்னு தேமுதிகவை அடித்து பேசுகிறாங்க. ஆனால் தேமுதிக பெரிய அளவு 2024 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் எழும்பிட்டாங்க. இன்னைக்கும் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போகக்கூடிய கூட்டம் கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க போகக்கூடிய மொத்த கூட்டத்துக்கு அதிகமாக இருக்குது நாட்டில். எந்த பத்திரிகையாளர் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எடுத்து பார்க்கலாம், அளந்து பார்க்கலாம். அது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. இது உணர்வுபூர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தேமுதிகவுக்கு இருந்தும் அவங்க எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டிலேருந்து ஒதுக்கிட்டாங்கனால சவுக்கு சங்கர், ரங்கராஜ் பாண்டே தம்பிகள் தான், மதிப்புக்குரியவர்கள் தான், பாசக்குரியவங்க தான் எதிர் பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு அணி அமைகிறதே ரொம்ப சிரமம். அதே மாதிரி தான் பாமகவும் எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஓட்டு வராது. என் ஜெயலலிதா வச்சே ஓட்டு வரலையே பாமகவுக்கு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அரசியல் களத்துக்குள்ளே பலரும் தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. நாம் வந்து எதுனாலும் ஒரு தரவின் அடிப்படையில் பேசுகிறோம். சீமானை பற்றி பேசினாலும் தரவின் அடிப்படையில் தான் நம்ம சீமானை பற்றி பேசுகிறோம். தரவு இல்லாமல் சீமானை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தால், எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால், எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காததுனால, எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டிலேருந்து மாறினால, எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் நிற்காமல் ஓடி ஒளிஞ்சதுனால, எடப்பாடி பழனிசாமி மதுரை ஏர்போர்ட் விஷயத்தில் குழப்பங்களை உருவாக்குற மாதிரி செயல்படுறதுனால சீமானுக்கு வந்து தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி பெரிய வாக்கு வங்கி உயரும். அது உறுதியாக உயரும். அது 2026 அதுக்கு கட்டியம் கூறும். ஏற்கனவே இதில் வந்து எது ஏன் கருத்து, உங்கள் கருத்தை சொல்லலாம். ஆனால் இதுவரை 7% வாக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்காருங்கிறத ரங்கராஜ் பாண்டேயோ சவுக்கு சங்கரோ மறைக்க முடியாது. ஆனஸ்டாக அடுத்த வீடியோவில் அவங்க அதை ஒத்துக்குவாங்கன்னு நம்புகிறேன். சீமானுக்கு வந்து ராமதாஸுக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டு ஏமாளியா போகிறதுல சீமானுக்கு என்ன லாபம் இருக்கும்? துக்ளக் இதயாவுக்கு இது தெரியலையா? துக்ளக் இதயாவுக்கு இது புரியலையா? சீமான் அவ்வளவுக்குள்ள தெரியாதவரா? துக்ளக் இதயா பேசுகிறார? எந்த அடிப்படையில் துக்ளக் இதயா இதை பேசுகிறாரு? எப்படி பேசலாம்? அது என்ன நியாயம்? சீமான் தெளிவாக வன்னியர் மத்தியில் அது பிரச்சனை இல்லை.
வன்னியர்கள் மத்தியில் தான் வளரணும்னு நினைக்கிறாரு, டைரெக்டாக வன்னியர்கள் மத்தியில் வளரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார். பொன்பரப்பி தமிழரசு தான் வன்னியர் பறையர் ஒற்றுமையின் அடையாளம்னு சொன்னார். தென் ஆனைமுத்து தான் 50% எல்லா ஜாதிக்கும் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார். கலியபெருமாள் தான் தமிழ் தேசிய அடையாளங்கிறாரு. ஸோ சீமான் அப்படி தான் போவாரே தவிர, ராமதாஸ் கூட கூட்டணி போகிறதுனால சீமானுக்கு வந்து பறையர் ஓட்டு வந்த ஓட்டில் பாதிப்பு வரலாம், செங்குந்தர ஓட்டில் பாதிப்பு வரலாம். இதெல்லாம் வரட்டுன்னு துக்ளக் இதையா பேசினாருன்னா சீமான் என்ன ஏமாளியா? டைரெக்டாக வன்னியர் ஓட்டுக்கு தான் போவாரே தவிர மற்ற ராமதாஸ் கூட சேர்றதுனால பிரஜாதி ஓட்டுகள் பாதிப்பை வந்து சீமான் தனக்கு வரட்டுங்கிற மாதிரியெல்லாம் எளிதாக கூட்டணி வாய்ப்புக்கு ராமதாஸ் கூட போக மாட்டார். ஐயா பெரிய ஒரு ஜாதிக்கு அவர் மாதிரி சாதனை படைச்சவர் யாரும் இல்லை. மிகப்பெரிய ஆள், சமூக நீதி போராளி, தமிழுக்கும் தமிழருக்கும் பாடுபட்டவர். 6 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு வரலாறு பெருசு. எத்தனையோ பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை சாதித்தவர். தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சிக்கு காரணமானவர். வன்னியர் எழுச்சிக்கு ஒரு ஜாதிக்கு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு சாதனை படைச்சவர். பட் அவர் கூட சீமான் கூட்டணி போனால் தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லும்போது இதையே வன்னிய அரசும் ஒத்த வார்த்தையில் வன்னிய அரசு அதை கடுமையாக அடித்து தள்ளிட மாட்டாரா? வன்னிய அரசுக்கு பிரச்சாரத்துக்கிட்ட அந்த தாக்கு பிடிக்க முடியுமா? சும்மா துக்குளக்குதே ஏதோ பேசிட்டாருன்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லை. பல்லருக்கு தெளிவாக நன்றி.